Hello students, in this video let me explain the exercise number 9 of your web programming lab. So statement of the problem for this exercise is write jQuery program for fade in and fade out all division elements. So நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னால் ஃபேட் இன் இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குகிற ஃபேட் இன்னா என்ன, ஃபேட் அவுட்னா என்ன, ஃபேட் அவுட் ஆகிடுச்சுன்னா கலர் போயிடுச்சு, மங்கி போச்சு. ஃபேட் இன்னா கலர் நல்லா பழச்சின்னு இருக்குது. ஸோ இப்போ நீ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதை வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ரெண்டு எஃபெக்ட்டும் கொடுத்து பார்க்க போகிறேன். இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஜேக்வரியாக எழுத போகிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இங்கே ஜேக்வரி போன எக்ஸசைஸ் நம்பர் 8 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஜேக்வரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இது எப்படி கோடிங் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நோட் பேடில் போயிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தேட் ஐம் கோயிங் டு ஓப்பன் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது எக்ஸசைஸ் 9 இல்லையா. ஸோ 9th ஃபோல்டர் உள்ள ஆல்ரெடி நான் வந்து இங்கே உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணிட்டேன். ஜேக்வரி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அது சோர்ஸ் ஃபைலாக இருக்கிறதுனால அதே ஃபோல்டரில் இருந்தால் உங்களுக்கு அதோடைய பார்த்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ஃபோல்டர்லேயே அதே காப்பி பண்ணிட்டேன். ஜேக்வரி லைப்ரரியும் நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே கொடுத்தா போதும். அப்படி இல்லை நீ வேறு எங்கேயாவது கொடுத்துருந்தேன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் அதோட பாத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே இந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸ் உள்ள அதை மென்ஷன் பண்ணிவிடு, அவ்வளோதான். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு, ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நீ ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரெடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெடி ஃபங்க்ஷன் உள்ள பட்டன் 1 வந்து கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் உனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஃபேட் அவுட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்புறம் பட்டன் 2 கிளிக் பண்ணினா ஃபேட் இன் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபேட் அவுட்டுக்கும் 1000 milliseconds, ஃபேட் இன்க்கும் 1000 milliseconds டைம் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன். நீ உன்னோட ஃபங்க்ஷன் வந்து நீ எழுதியிருக்கிறது 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்க. ஒன்று வந்து ஃபேட் அவுட்டு, இன்னொன்று ஃபேட் இன்க்கு. இப்போ உன்னோட ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் டேகை. அதுக்கப்புறம் டேரெக்டாக பாடியில் போயிட்டு 2 பட்டன் பார்த்தோம். ஸோ கிளாஸ் வந்து ஒன்று வந்து பட்டன் 1, இன்னொரு கிளாஸ் வந்து பட்டன் 2ன்னு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே என்ன டேகு, பட்டன் டேகாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், கிளிக் டு ஃபேட் அவுட்டுன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். பட்டன் 1ல் அது உள்ளே உள்ளே இருக்கிற வேல்யூ என்ன இருக்குன்னா கிளிக் டு ஃபேட் அவுட்டு. இன்னொன்று வந்து கிளிக் டு ஃபேட் இன்ங்கிறது பட்டன் 2ல் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் வந்து திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபுங்கிற இமேஜை வச்சு இந்த ஃபேட் அவுட் பட்டன் நீ கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா ஃபேட் அவுட் ஆகும். திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படிங்கிறது. ஃபேட் இன் பட்டன் அழுத்துனா ஃபேட் இன் ஆகும், திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்மளோட கோடு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன் உனக்கு. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது சேம் திங் A9.html அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் A9 வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக், இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன் பிட்வீன் என் ஃபோல்டரில் A9 ரைட் கிளிக் ஓப்பன் வித் கூகுள் க்ரோம் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இங்கே அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் உன்னோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வச்சுருந்தோம். ஒன்று ஃபேட் அவுட், கிளிக் டு ஃபேட் அவுட், இன்னொன்று கிளிக் டு ஃபேட் இன்னு சொல்லிட்டு. இது திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படிங்கிறது தான் உன்னோட பேராகிராஃப். இப்போ இந்த பேராகிராஃப் பாரு, நான் ஃபேட் அவுட் பண்ணுறேன். ஃபேட் அவுட் பண்ணோன்னே காணாம போச்சு. ஓகே, இதே நான் ஃபேட் இன் பண்ண உடனே பிரைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபேட் இன்னா பிரைட் ஆகிட்டே போகும், ஃபேட் அவுட்டுன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடும். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிடும். இப்போ இது வந்து வேல்யூ வந்து நிறையா இருக்குது, 1000 இருக்குது. இது வந்து கொஞ்சம் வேணால் குறைச்சி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இது 1000 கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து எவ்வளோ கொடுப்போம், 3000 கொடுக்கும், 500 கொடுக்குறேன். அது டைமர் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே நான் இங்கே வந்து 500 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். கண்ட்ரோலை சேவ் பண்ணிட்டேன். திரும்ப நான் இதை போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணிவிட்டு இப்போ ஃபேட் அவுட் உடனே ஆயிடுச்சு. 500 milliseconds ரொம்ப குயிக்காகுது. அப்போ வந்து இதை வந்து 1000ங்கிறது 3000 கொடுப்போம் ஜாஸ்தியாக. ஸோ ஃபேட் அவுட்டு ஃபேட் இன்னும் அதே டைம் கொடுப்போம் 3000 கொடுத்து
போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணிவிட்டு ஃபேட் அவுட். ஸோ ஸ்லோவாக, ஸோ அந்த 3000ங்கிறப்போ உனக்கு நிறைய டைம் எடுத்துக்குது. 500னா உடனே ஆகிடுது, 1000னா உடனே ஆகிடுது. இப்போ பாரு, இப்போ நான் ஃபேட் இன் பண்ணுறேன். ஸோ ஃபேட் இன் வந்து அந்த 3000 எடுத்துக்கும். இப்போ இதே ஃபேட் அவுட் ஆகுது பாரு. இப்போ நான் இது ஃபேட் அவுட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ 3000 டைம் எடுத்துக்குது. ஒரு தடவை நீ கிளிக் பண்ணிட்டேன்னா 3000க்குள்ளே. இதே வந்து 100 200 கொடுத்தா அடுத்த செகண்ட் அப்படியே உடனே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீ எவ்வளோ டைம் அங்கே கொடுக்குறியோ அந்த ப்ராக்கெட் உள்ள அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகும். இதே இன்னும் நான் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஸ்லோவாக ஆகும் பாரு. இப்போ நான் இங்கே இது வந்து 5000 மாற்றுறேன். இதை அப்போ எவ்வளோ ஸ்லோவாக ஃபேட் அவுட் அண்ட் ஃபேட் இன் ஆகும்னு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுங்கிறதுக்காக நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ அகெயின் அதை சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபேட் அவுட் பண்ணுறேன். இப்போ பாரு, உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது பாரு. ஸோ பொறுமையாக ஃபேட் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃபேட் இன் ஆகிறதும் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ அவ்வளோ டைம் லிமிட் எடுத்துக்குது. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ்.